மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரே தப்புன்னா தெரியுமா, ஒரு பாம்பை சாகடிக்கணும்னா அதனோட தலையை போட்டு தான் நசுக்கணும், வாழை கிடையாது. டாஸ் ஜெயிச்ச ஹார்திக் பாண்டியா வான்கடே மைதானத்துல யோசிக்காம ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காரு. அவங்களோட கோட்டை இது. அப்படி இருந்தா அவர் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காருன்னா இந்த கிரவுண்ட்ல ரன் மழை பொழிய போகுதுன்னு அர்த்தம். அதாவது சேஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட திறமை இருக்கு, நீ எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் நாங்க திருப்பி அடிப்போன்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் போலிங்கை சூஸ் பண்ணிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் இப்பெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸே மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வேற யாருன்னா போடுவா, ஆனா இப்பெல்லாம் பும்ரா கிட்டே கொடுத்துடுறாங்க. மனுஷனுக்கு விக்கெட் வேற கிடைக்கலன்ற ஒரு சோகம் வேற இருந்துச்சு, அது போன மேட்ச்லயே தீர்ந்து போச்சு. அதுவும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் 100 ரன்கள் வித்தியாசத்துல குஜராத் டைட்டன்ஸை ஜெயிச்சு கம்பேக் கொடுத்தாங்க. அந்த கம்பேக் இந்த இடத்துல நினைச்சுக்கிட்டாங்களா தவற விட்டுட்டாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேவினுடைய கேப்டன் ருத்ராஜ் மேல செம கோபம் எல்லாருக்குமே. அடிக்கவும் மாட்டுங்கிறாரு, ஜெயிக்கவும் மாட்டுங்கிறாரு, பொறுமையா ஆடுற பேர்ல பொட்டுன்னு போயிடுறாரு. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மேட்ச்ல ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி 19 ரன் அடிச்சாரு பாண்டியா வீசின ஓவர்ல. ரன் கிடுகிடுன்னு ஏறி போயிடுச்சு. உடனே சரி ஓகே இவரே அடிக்கிறாரு, நாம ஏன் அடிக்க கூடாது, ஒருத்தன் அடி வாங்கினானா அவன் நமக்கு அடிமை, திருப்பி அடிச்சானா அவனுக்கு நாம அடிமைன்ற ரூலை பயன்படுத்தி ருத்ராஜ் நீங்க 19 ரன் அடிச்சிட்டீங்க பாண்டியா ஓவர்ல. பவர் பிளேல பாண்டியா திரும்பவும் வந்தாரு, அவரை கொஞ்சம் கூட விடாம இவனை அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சாம்சன் 19 ரன் அடிச்சாரு. 2 ஓவருக்கு 38 ரன் வந்துருச்சு. ஆனா 6 ஓவருக்கு பவர் பிளேல வந்த ரன் எவ்வளவு தெரியுமா, சிஎஸ்கேவுக்கு 73 ரன். என்னடா இது 2 ஓவர்ல 40 ரன் கிட்டத்தட்ட வந்துருச்சு, மீதி 30 ரன் அடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நடந்த மாற்றமே வேற. பும்ரா பவர் பிளேல 2 ஓவரை வீசி 20 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. கசன்பர் 6 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காரு. எவன் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. நல்லா அதிரடியா ஆடணும்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல தான் நினைச்சாரு போல ருத்ராஜ் கெய்க்வாட். அவரையும் 22 ரன்ல காலி பண்ணிட்டாங்க. சரி கடைசியா ஒரு ஓவர் பவர் பிளேல லாஸ்ட் ஓவர் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் டேக் ஆன் பண்ணி தான் ஆகணும். சர்ஃப்ராஸ் கான் தொடர்ச்சியா 2 4 அடிக்கிறார், கிளாஸா அடிக்கிறாரு. ஆனா அந்த பால் எல்லாம் 95 கிலோமீட்டர்ல வந்தது. சர்ஃப்ராஸ் கான் நேக்கா தள்ளி விட்டு அவர் பாட்டு 4 அடிச்சிட்டாரு. மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும்ல, நியூசிலாந்து கேப்டன் தெரிய வைக்கணும்ல. உடனே மனுஷன் 76 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு சர்ஃப்ராஸ் கான 14 ரன்ல காலி பண்ணாரு. ஆக மொத்தம் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. 6 ஓவர் கம்ப்ளீட்டட். 73 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து ஸ்ட்ராங்கான ஜோன்ல தான் இருக்கிறாங்க. களத்துக்குள்ளார சிவம் துபே வந்துட்டாரு. அதாவது இங்க இருந்து ஸ்பின் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஸ்பின்னரை அட்டாக் பண்றதுக்காகவே சிவம் துபேவை உள்ள அனுப்பி இருக்கிறாங்க. ஏன்னா போன மேட்ச்ல ஆயுஷ் மாத்திரை இருந்தாரு, அப்புறம் வெளியே போனதுனால இப்ப எல்லாமே மாறுது. அந்த மாறுகின்ற சூழல்ல சிவம் துபே வந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆடுவார் தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனா 2 விக்கெட் விழுந்து போச்சு, இனிமே விக்கெட் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா ஆடினாரு. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 38 ரன் வந்துச்சுங்க. கசன்பர் 2 ஓவரை வீசி 15 ரன் கொடுத்தாரு. ஒரே ஓவரில் 15 ரன் கொடுத்திருக்கிறாரு சாண்டனர். 2 6. டெபால் பிரேவிஸ் யோசிக்காம அடிச்சாரு. என்னப்பா இது, சிவம் துபே சாம்சன் தானே ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள பிரேவிஸ் ஆண்ட போறேன்னா சிவம் துபேவும் 5 ரன்ல பொசுக்குன்னு போயிட்டாரு. இடையில வீசின அஸ்வினி கட்டுப்பாரோட 8 ரன். இவருக்கு சமையான தாக்கத்தை மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆக மொத்தம் 10 ஓவர் முடிஞ்சது. 111 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன் தான். 11 ரன் ரேட்ல போய்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 30 பால்ல 38 ரன் மட்டும் தான் கிடைச்சது. போன முறையே 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 38 ரன் கிடைச்சதாப்பா. இந்த இடத்துல மொத்தமா சரிஞ்சு போயிருக்கு. இதுக்கு காரணமே டெபால் பிரேவிஸ் மட்டும் தான். 11th ஓவரே அஸ்வினி குமார் வீசினாரு. ஒரு 4 சாம்சன் அடிச்சாரு, இன்னொரு 4 பிரேவிஸ் அடிச்சாரு. அதோட கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அதிரடியா ஆடுற பேர்ல பிரேவிஸ் 21 ரன்ல காலி. பெருசா நம்பிக்கை வச்சது பிரேவிஸ் மேலதான். சாம்சனோட சேர்ந்து டார்கெட்டை 230 240க்கு கொண்டு போவாருன்னு நினைச்சு எல்லா ஆடியன்ஸுமே நினைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல அவர் முழுக்க ஏமாத்திட்டாரு. அவர் விக்கெட் ஆனதுனால பிரஷர் ஏறி போச்சு. கார்த்திக் சர்மா உள்ள வந்து 14 கோடி கொடுத்து எடுத்தாங்களே, அதிரடியை காட்டுவாருன்னு பார்த்தா அவரும் இந்த இடத்துல சொதப்பிட்டாரு. சாண்டனர் அவரை நிக்க வச்சு 6 ரன்ல போட்டு போனாரு. நெக்ஸ்ட் வந்த அஸ்வினி குமார் 3 ரன்ல போட்டு போனாரு. சரி சாண்டனர் ஓவர்ல தான் தடுமாறாரு கார்த்திக் சர்மா. இவரை வச்சு சாண்டனர் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியாவும் 14வது ஓவரை சாண்டனர் கிட்ட கொடுத்தாரு. ஆனா சாண்டனரை கொஞ்சம் கூட யோசிக்காம டாட் வச்சாலும் சரி 2 6 அடிச்சு 14 ரன்னை சேர்த்து இருக்கிறாரு கார்த்திக் சர்மா. நெக்ஸ்ட் 15வது ஓவர்ல 4 ரன் தான் கிடைச்சது. டோட்டலா 149க்கு 4 விக்கெட் காலி. மீதம் இருக்கிறது 5 ஓவர், 6 விக்கெட் பேலன்ஸ் இருக்கு. சோ இங்கிருந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா 200க்கு மேல போகணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஆடணும்னா சாம்சன் களத்துக்குள்ளாரியே இருக்கணும். நினைச்ச மாதிரி அவர் களத்துக்குள்ளார இருந்தாரு. பும்ராவுக்கு இந்த இடத்துல 2 ஓவர் கம்பல்சரி இருக்கும். அந்த 2 ஓவர்ல ரன் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்ப யாரை டேக் ஆன் பண்ணலாம்னு பார்த்தா கிறிஸ் பகத்னு சொல்லிட்டு ஒரு பவுலர்.
16வது ஓவர்லயே வராரு. சாம்சன் அங்கேயே அதிரடி காட்டி 15 ரன் அடிச்சிட்டாரு. நாம நினைச்ச மாதிரியே பும்ரா 17வது ஓவர்ல வந்து 2 ரன் தான் கொடுத்தாரு. 19 பாலுக்கு 18 ரன் அடிச்சு சாம்சனுக்கு பிரஷர் ஏத்துக்கிட்டு இருந்த கார்த்திக் சர்மா காலி ஆயிட்டாரு. ஓவர்டன் உசுர குடுக்குறாருங்க. சிஎஸ்கே டீமுக்காக போலிங் பண்ணாலும் சரி, பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபீல்டிங் பண்ணாலும் சரி, எனர்ஜியை கொடுத்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போறாரு. ஒரே ஒரு ஓவர் தான் ஆடினாரு. அந்த ஓவர் முழுக்க ஆடி 15 ரன் சேர்த்தாரு. அஸ்வினி குமார பொளந்து எடுத்துட்டாரு. அதே அஸ்வினி குமார் அவர் அவுட் எடுத்து பெவிலியன் அனுப்பிட்டாரு. 15 ரன்ல காலி. நெக்ஸ்ட் திரும்ப வந்த பும்ரா 10 ரன் கொடுத்தாரு. கடைசி ஓவர் 200க்கு 9 ரன் தேவை. ஆனா இந்த பக்கமா சாம்சன் சதம் அடிக்கணும்னா 15 ரன் தேவை. இந்த ரன் அடிப்பாரா மாட்டாரான்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருந்தது. இங்க 200 போகுமா 220 போகுமா எல்லாமே மறந்து போச்சு. மண்டையில ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே விஷயம் தான், சாம்சன் சதம் அடிக்கணும். அதுவும் 2026 ஐபிஎல்ல செகண்ட் செஞ்சுரி. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக நிறைய இன்னிங்ஸ் விளையாடி இருக்கிறாரு. டெல்லிக்காக நிறைய இன்னிங்ஸ் விளையாடி இருக்கிறாரு. இப்படி எவ்வளவோ இன்னிங்ஸ் விளையாடினாலும் 2 டீமுக்குமே 2 முறை மட்டும்தான் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இங்க 7 இன்னிங்ஸ் என்னமோ தான் விளையாடி இருக்காரு. ஆனா 2 செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 2 6 ஒரு 4 ஆக மொத்தம் 16 ரன் கிடைச்சது. 15 ரன் அடிச்சு இந்த இடத்துல செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாரு. மும்பைக்கு எதிராக 44 இன்னிங்ஸ்க்கு மேல விளையாடி இருக்காங்க. 19 சீசன் மேல விளையாடி இருக்காங்க. யாருமே மும்பைக்கு எதிராக செஞ்சுரி அடிக்கல. சிஎஸ்கே டீம்ல இருந்து முதல் முறையா சாம்சன் அடிச்சிருக்காரு. இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், பாம்போட தலையை நசுக்கி இருந்தா அந்த வால் உசுரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, வாழை புடிச்சு அடிச்சு போட்டுட்டு தலையை விட்டுட்டானுங்க. தலையில விஷம் இருக்குல்ல, அந்த விஷமெல்லாம் சேர்ந்து 207 ரன் அடிச்சது. டார்கெட்டா மும்பைக்கு 208 கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கே அணிக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லா மூவ்மெண்ட்டுமே நடந்தது. வின்னிங் மூவ்மெண்ட் நடந்தது, ஃபன் மூவ்மெண்ட் நடந்தது, இமோஷனல் மூவ்மெண்ட் நடந்தது, எல்லாமே நடந்தது செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான். அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமா யாரை சொல்லலாம்னா அகில் ஹுசைனை சொல்லலாம். ஏன்னா மும்பையுடைய அனைத்து விக்கெட்டுகளையும் தேவையான நேரத்துல கழட்டி கொடுத்தது இவர் மட்டும்தான். 208 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல எப்படிப்பட்ட ஒரு பேட்டிங்கை காட்டி இருக்கணும். டிகாக் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 6 அடிச்சு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதே ஃபர்ஸ்ட் ஓவர்ல மலேபர் டக் அவுட்ட வெளியே போயிட்டாரு. போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அகில் ஹுசைன் தான். 2வது ஓவர் சௌத்ரி வந்தாரு, ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. வேற யாரும் இல்ல, டிகாக் 7 ரன்ல காலி. விக்கெட்டை எடுத்துட்டு மேல கை காட்டி அவங்க அம்மாவுக்காக செலிப்ரேட் பண்ணாரு. ஏப்ரல் 21ல அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னன்னா, தான் பையன் கனவு கண்டால அந்த கனவுல ஜெயிக்கணும். அது மட்டும் தான் என்னைக்குமே ஒரு தாய்க்கு நிலைச்சு இருக்கும். இறந்து போயிட்டாங்க, அந்த துக்கத்திலேயே வாடி போகாம இந்த இடத்துல வந்து விளையாடி ஒரு விக்கெட்டை எடுத்து அவங்க அம்மாவுக்காக செலிப்ரேட் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அது யாராலையுமே மறுக்கவே முடியாது. அடுத்த ஓவர்ல அகில் ஹுசைன் வந்தாரு, 0 ரன் மெய்டன் ஆக்கிட்டாரு. ஆனா நமந்தீர விக்கெட் எடுத்து 11 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. ஒட்டுமொத்த மும்பையினுடைய கூடாரமே இங்கேயே சரிஞ்சு போச்சு. பவர் பிளேக்குள்ளாரியே சௌத்ரி 3 ஓவரை கண்டினியூவா வீசி இருக்காரு. அகில் ஹுசைன் 2 ஓவரை வீசி இருக்காரு. அன்சுல் கம்போஜ் 1 ஓவர். பவர் பிளே முடியறதுக்குள்ளார 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளார 29 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே 3 விக்கெட்டை இழந்தவங்க தன்னுடைய சரிவிலிருந்து மீண்டு வரதுக்காக கொஞ்சம் பொறுமையா ஆடினாங்க திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும். ஆனா அவங்க எங்க தெரியுமா பீக் மோட தொட்டாங்க. இங்க விக்கெட்டும் விடக்கூடாது, ஆனா ரன்னும் அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தையே உண்டாக்கிட்டாங்க. 24 பால்ல 40 ரன். 7வது ஓவர்ல அன்சுல் கம்போஜ் ஒரே ஒரு ரன் தான் கொடுத்தாரு. மீதி 39 ரன் 3 ஓவர்ல அடிச்சிருக்காங்க. திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் 6 அடிக்கல, பவுண்டரி மட்டுமே தெரிக்க விட்டு இருக்காங்க. 8வது ஓவர் தான் சௌத்ரி அழகா 3 பவுண்டரி என்னமோ கொடுத்துட்டு 16 ரன் கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல பீக் மூவ்மெண்ட் போயிடுச்சு. நூர் அகமது 10 ரன் கொடுத்தாரு. ஜேமி ஓவர்டன் 3 பால்ல திலக் வர்மா 2 4 1 டிக்குன்னு சொல்லிட்டு 10 ரன் சேர்த்தாரு. இந்த இடத்துல ஹீட்டட் மூவ்மெண்டே நடந்தது. 2 ரன் ஓட ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு சிங்கிள் மட்டும் தான் திலக் வர்மா எடுக்கிறாரு. ஓவர்டன் கேட்கிறாரு, நீ தான் ஓடுவியே, வேகமா ஓடுறதானா 2 ரன் அப்படின்னு சொல்றாரு. உடனே திலக் வர்மா, அங்க ஃபீல்டர் இருக்குது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா, ஃபீல்டர் இருந்தானா நீ தான் உனக்கு சீக்கிரமா ஓடிடுப்பா, சீக்கிரம் ஓடுன்னு சொன்னாரு. அவங்க பாதி தூரம் வந்துட்டாங்க, என்னால ஓட முடியாதுன்னு சொன்னாரு. சும்மா வாய் பேசாத, போயிட்டு ஆடுன்னு சொல்லி இருக்காரு. உடனே நீ இங்கிருந்து போப்பான்னு சொல்லிட்டு ஹீட்டட் மூவ்மெண்டா ஆர்கியூமெண்ட் நல்லா நடந்தது. உடனே 2 பக்கமும் சமாதானம் பண்ணி எப்படியோ தேத்தி விட்டுட்டாங்க. 10 ஓவர் கம்ப்ளீட்டடு, 69 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக இந்த திலக் வர்மா எப்படி ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாரோ அதே மூவ்மெண்ட்டை இந்த இடத்துல எடுத்துட்டு வராரு. விக்கெட் விடலனா இந்த சரிவில் இருந்து ஈஸியா மீண்டு வரலாம். ஏன்னா 60 பாலுக்கு 139 ரன் மட்டும் தான் தேவை. அடுத்த 9 ஓவர்ல மும்பை இந்தியன்ஸ் இந்த டார்கெட்டை அடிச்சு முடிச்சிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நடந்ததே வேற. 12வது ஓவர்ல மொத்த கான்பிடென்ட் உடைஞ்சு போச்சு. 56 பால்ல 73 ரன் அடிச்ச திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சி மொத்த ஆட்டத்தையுமே களைச்சு விட்டுட்டாங்க சிஎஸ்கே அணி வீரர்கள். 12வது ஓவரை அகில் ஹுசைன் போட்டு திலக் வர்மாவை ஈஸியா காலி பண்ணிட்டாரு. 37 ரன்ல திலக் வர்மா காலி. 13வது ஓவர் நூர் அகமது தான் போட்டாரு. புதுசா வந்த பாண்டியா, ருதர்ஃபோர்ட்
ஏதோ பாண்டியா ஒரு ரன் அடிச்சு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. ருதர்ஃபோர்ட் 0 ரன்ல வெளியே போயிட்டாரு. இங்கேயே 3 விக்கெட் காலி. இப்போ ஒரே ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் மட்டும் தான் இருக்கிறாங்க, அது சூரியகுமார் யாதவ். இவருடைய விக்கெட்டை எடுக்கணுன்றதுக்காக அகில் ஹுசைன் கிட்ட 4வது ஓவரையும் கொடுத்து 36 ரன்ல அவரையும் காலி பண்ணி 15 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 94 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து மும்பை இந்தியன்ஸ் அணி எவ்வளவு சீக்கிரமா ஆல் அவுட் ஆக போறாங்கன்ற எதிர்பார்ப்பு மட்டும் தூண்டுற அளவுக்கு அவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு. 19வது ஓவர்லயே ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த 15வது ஓவர் முடிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே என்ன இருந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் ஆட்டம் முடியும். 4 ஓவர்ல மொத்தம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 2 ஓவர்ல முடிஞ்சு போயிருக்கணும். ஆனா நடந்த மாற்றங்கள் அத்தனையுமே தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய சதுல் தாக்கர் ஒரு 6 ரன் அடிச்சாரு, கிறிஸ் பகத் 7 ரன் அடிச்சாரு, பும்ரா 2 ரன் அடிச்சாரு. இந்த 3 விக்கெட்டை இழந்த உடனே 104 ரன், அந்த 4 ஓவர்ல 10 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. 94ல இருந்து 104 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 103 ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே அணி தன்னுடைய வெற்றியை வான்கடே மைதானத்துல பதிய வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் 3 பேர். ஒன்னு நூர் அகமது, இன்னொன்னு சௌத்ரி, இன்னொன்னு அகில் ஹுசைன். 4 ஓவரை வீசி 17 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு மெய்டனை போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது 4 ஓவருக்கு 24 ரன்னை கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சௌத்ரி 4 ஓவருக்கு 31 ரன்னை கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னையிலேயே வச்சு தோக்கெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா யார் அவங்களுக்கு ஈக்குவலான எதிரியோ அவங்க கிட்ட தோக்காம இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது வான்கடே மைதானத்துல போயிட்டு வான்கடேவுல மும்பையை தோக்கடிச்சது மிகப்பெரிய சரித்திரம் தான். அதுவும் இல்லாம இப்ப என்னமோ கொஞ்சம் கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க தப்பி தவறி பிளே ஆஃப்க்கு மட்டும் வந்துட்டா கோப்பையை மறந்துட வேண்டியதான். தோனி வேற என்ட்ரி கொடுத்துடுவாரு. பிளே ஆஃப்க்கு ஒருவேளை உள்ள வந்துட்டாங்கன்னா கட்டாயமா தோனி உள்ள வந்து வியூகத்தை வகுத்துடுவாரு. சோ இந்த மேட்சை வச்சு சிஎஸ்கே அணி மீண்டு வருவாங்களா, இனிமே வரக்கூடிய மேட்ச்கள்ல தோக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.